Good morning, students. Today we are going to learn about robotic and artificial intelligence. Artificial intelligence (AI) refers to the stimulations of human intelligence in machines that are programmed to think like human and mime their actions. The term may also be applied to any machine that exhibit traits associated with the human minds, such as learning and problem solving. The ideal characteristics of artificial intelligence is the ability to rationalize and take action that have the best chance of achieving a specific goal. When most people hear the term artificial intelligence, the first thing they usually think of is robots. That is because big budget films and novel were stories about human like machine that wears havoc on earth. Artificial intelligence is based on the principle that human intelligence can be defined in a way that a machine can easily mime it and execute tasks, from the most simple of those that are even more complex. The goal of artificial intelligence includes learning, reasoning, and perception. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதை ஷார்ட்டாக ஏஐன்னு சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ன்றதை மனுஷனை மாதிரி திங்க் பண்ணி அவனை மாதிரியே ரியாக்ட் பண்ணுறதை தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கான்செப்டை எந்த மெஷின் மனுஷனை மாதிரி திங்க் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுதோ அது அது எல்லாத்துக்குமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்ளை பண்ணலாம். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோடைய மெயின் எய்மே பெஸ்ட் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. நிறைய பேருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லும்போது ரோபோவை பற்றி தான் ஞாபகம் வரும். ஏன்னா நிறைய பெரிய பெரிய பிக் பட்ஜெட் படங்களில் கதைகளெல்லாம் ரோபோவை பற்றி சொல்லியிருக்கிறதுனால அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா ரோபோன்றது தான் நினைவுக்கு வரும். அடுத்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் அந்த மனிதனுடைய அந்த இன்டெலிஜென்ட் கான்செப்டை தான் மெயினாக அதில் வச்சுருக்கு. மனுஷனை மாதிரியே இமிட்டேட் பண்ணுறத இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோடைய மெயின் எய்ம் என்னென்னா லேர்னிங், ரீசனிங், பர்செப்ஷன். The applications of artificial intelligence are endless. The technology can be applied in many different sectors and industry. Artificial intelligence is the test and used in healthcare industries for dosing drugs and different treatment in patient, and for surgical procedures in operation theaters. Other examples for machines with artificial intelligence includes computer that play chess, self-driving, weak intelligence to be simple and simple task oriented, while strong artificial intelligence on tasks that are more complex and human like. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட அப்ளிகேஷன் அந்த எண்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நிறைய இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஹெல்த் கேரில் அந்த ட்ரக் டோசேஜில் பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு, சர்ஜரி, ஆப்ரேஷன் தியேட்டர் இந்த மாதிரியான நிறைய இடங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணுறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கு எக்ஸாம்பிள் செஸ் விளையாடுறது, அடுத்து காரை தன்னைத்தானே ஓட்டுறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை 2 டைப்பாக பிரிச்சிருக்கோம். வீக் வீக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஸ்ட்ராங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். வீக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சொல்லும்போது பர்டிகுலர் சிங்கிள் டாஸ்க்கை மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டோல்கேட்டில் அந்த ஒவ்வொரு கார் வெஹிக்கிள்ஸ் வரும்போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டேக்ஸ் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறது இல்லையா, அதை இந்த வீக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸ்ட்ராங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லும்போது ஃபேக்ட்ரிஸில் மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஒரே நேரத்தில் மல்டிபிள் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறத ஸ்ட்ராங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம். வாட் ஆர் த கோல்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்?
The goal of artificial intelligence includes reasoning, knowledge, representation, planning, learning, natural language processing, perception, ability to move and manipulate object. Artificial intelligence உடைய மெயின் எய்ம் என்னென்னா அந்த ஒரு ப்ராப்ளம் அக்கர் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன் எதனால் வந்ததுன்னு அதுவே திங்க் பண்ணி ரியாக்ட் பண்ணுறதுக்கும் மனுஷனுங்களை மாதிரி நேச்சுரலான லாங்குவேஜில் அந்த ப்ளே பண்ணுறதுக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி ரியாக்ட் பண்ணுறது ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணுறது தான் அதோட கோல். வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ்ட் ஆன்? Artificial intelligence is the stimulations of human intelligent process by machine, especially computer systems. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மெயினாக எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா மனுஷனை மாதிரி திங்க் பண்ணி ரியாக்ட் பண்ணுறது தான். விச் ஆர் த செக்டர்ஸ் தட் யூஸ்ட் இன் uses artificial intelligence in presence? Retail, shopping and fashion, security and surveillance, support analytics and activities, manufacturing and production, livestock and inventory management, self-driving cars and autonomous vehicles, healthcare and medical imaging analysis, warehousing and logistics supply chain. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா கடைகளில் ஃபேஷன் டிசைனிங் அந்த மாதிரி இடங்களில், செக்யூரிட்டி அண்ட் சர்வேலன்ஸ் சொல்லும்போது இப்போ நிறைய வீடுகளில் அந்த காலிங் பெல்லே வச்சுருப்பாங்களே யார் வந்திருக்காங்க அவங்களோட இமேஜை அப்படியே ஸ்கேன் பண்ணி அடுத்து அந்த அந்த கண் அல்லது கை ரேகை அதை வச்சா மட்டும்தான் உள்ளே போக முடியும். அந்த மாதிரி நிறைய அந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணுறோம். ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸுக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த பொருள் உற்பத்தி செய்கிறதுக்கும் அந்த ப்ரொடக்டிவிட்டி சைட்லேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரு கம்பெனியில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, டிமாண்டில் இருக்குது, இந்த மாதிரியான பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுறோம். கார், ஆட்டோமொபைல்ஸ் இதெல்லாமே டிரைவர் இல்லாமலே தன்னைத்தானே ஓடுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். இப்போ லாங் டிரைவிங்லாம் பண்ணும்போது அந்த நம்ம டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த டைமில் அந்த காரை தன்னைத்தானே ஓட வைக்கிறதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஹெல்த் கேர்லன்னு சொல்லும்போது பேஷண்ட்டுக்கு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக அவனோட பிபி என்ன, சுகர் லெவல் என்ன, டெம்பரேச்சர் இது எல்லாமே அந்த ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த டாக்டருக்கு போகும்போது கரெக்டாக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு இன்னி வரையிலும் லிஸ்ட் எடுக்கிறதுக்கும், அதே மாதிரி நமக்கு ஆப்ரேஷன் தேட்டரில் அந்த ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்க 3D எஃபெக்டோட ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் அதோட இமேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வீக் அண்ட் ஸ்ட்ராங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். Weak artificial intelligence is called narrow artificial intelligence is a type of artificial intelligence that is limited to a specific or narrow area. Weak artificial can be contrast to strong artificial in theoretical form of machine intelligence that is equal to human intelligence. Strong artificial intelligence is the artificial intelligence construct that has mental capabilities and functions that mimes the human brain. Weak artificial intelligence இன்னொரு நேம் நேரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். இது ஒரு பர்டிகுலர் டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். வீக் ஆர்டிஃபிஷியலுக்கும் ஸ்ட்ராங் ஆர்டிஃபிஷியலுக்கு இன்டெலிஜென்ட்டுக்கும் தியரிட்டிக்கல் ஃபார்ம்லே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்ட்ராங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மனுஷனோட மூளையை மாதிரி அது ரியாக்ட் பண்ணும். Do you think this is a good idea to program human intelligence in a machine? If so, what are the trials that can be programmed? Answer: no. The program will run the mind of the computer but will never be able to create the experience. In such a case, the experience would
need the program would be rigid. மனுஷனுடைய மூளை மாதிரி மிஷினுக்கு வைக்கிறது நல்ல ஐடியா இல்லை. எல்லாத்தையும் மனுஷனுக்கு ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். அதை அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி திங்க் பண்ணி ரியாக்ட் பண்ணுறது மனிதனோட மூளையினால் மட்டும்தான் முடியும். Why is Giri refuse chemical and radiotherapy? Grigori Omfred had inoperable cancer. He could not live long. He refused to be treated by chemical or radiotherapy. Why is re-expansion considered dangerous? The chance of sudden acceleration burst is even higher. Why did Mike disobey the instruction programmed in him? Mike decided to minimize the risk. He decided to make himself smaller. Unbelievably, he cried what he could not. He was ordered not to. Was Johnson supportive to Mr. Omfred? Yes. What is a safe room used for? A safe room or panic room is a fortnight room that is installed in a private residence or business to provide safe shelters or hiding place for inhabitants in event of breaking in, home invasion, terrorist attack or other threat. Why did Giri refuse chemical and radiotherapy? கிரி கோரி ஆன்ஃப்ரண்ட் என்றவர், அவர் ஒரு ரோபோட்டிக் சயின்டிஸ்ட், மினியேச்சரில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். அவருக்கு குணப்படுத்த முடியாத கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அப்போ அவரை அவருடைய ஒய்ஃப் அந்த ரேடியோ தெரப்பி அல்லது மருந்து மாத்திரைகள் மூலமாக குணப்படுத்திக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் மருந்து மாத்திரை எடுத்தாலும் சைடு எஃபெக்ட் வரும். இவர் கண்டுபிடிச்ச அந்த மைக் நின்ற அந்த மினியேச்சர் பாய் குட்டி பையனால் இவருடைய அந்த கேன்சர் குணப்படுத்த முடியாத அந்த கேன்சர் செல்லை எல்லாம் அழிக்க முடியும்னு அவர் நம்பிக்கையில் இருந்ததனால அவர் இந்த ட்ரீட்மெண்ட்டை, ரேடியோ தெரப்பி, கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறதுக்கு அவர் விரும்பலை. Why is re-expansion considered dangerous? அந்த மைக் தன்னால் எவ்வளோ வேணால் சின்ன சைஸாக அந்த கிரிகோரிக்கு உடம்புக்கு உள்ளே போக முடிஞ்சிட்டு அது வித்தின் செகண்டில் அதோடைய ஒரிஜினல் சைஸுக்கு வர முடியும். அப்படி வரும்போது அந்த செல்ஸில் உள்ள ஆக்சிலரேஷன் பர்ஸ்ட் வெடிப்புகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால எக்ஸ்பேன்ஷன் ஆபத்தானதுன்னு, அதுவும் ஏற்கனவே அந்த கிரிகோரி ஒரு பேஷண்ட்டாக இருக்கிறதுனால அது ரிஸ்க்கும் ஜாஸ்தி. Why did Mike disobey the instruction programmed in him? மைக்குக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன்னா, அந்த கிரிகோரிக்க உடம்புக்குள்ளே போய் அவரோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கேன்சர் செல்ஸையும் அழிச்சிட்டு அந்த ரீகாயில் என்ற அந்த ப்ராசஸ் மூலமாக அவரோட உடம்பை விட்டு வெளியில் வர்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. ஆனால் மைக் அந்த ஆட்டமோட ரொம்ப சின்ன சைஸில் லைட்டை விட ஃபாஸ்ட்டாக அவருடைய உடம்பு பிளட் வெசல்ஸ்குள்ளே இரத்த குழாய் மூலமாக அவரோட உடம்புக்கு உள்ளே போயிட்டு திரும்ப அது வெளியில் வரும்போது ரீஎக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த கிரிகோரிக்கு ரிஸ்க், உயிருக்கு ஆபத்து அதிகமாக இருக்குன்றதுனால அதுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி உள்ளே போய் குணப்படுத்திட்டு திரும்ப அந்த ரீகாயில் ப்ராசஸ் மூலமாக வெளியே வர்றதை செய்யாமல் அதோட சைஸை ரொம்ப சின்னதாக்கிட்டு அது அந்த 1100 மைல்ஸுக்கு மேலே வெளியில் போய் அந்த பூமிக்கு வெளியில் போய் காமா ரேஸாக வெடித்து போச்சு. Was
John supportive to Mr. Armfred. எஸ் மிஸ்டர் ஆம்ஃப்ரெட் வந்து அந்த மினியேச்சர் பாய் அவர் கண்டுபிடிச்ச மினியேச்சர் பாய் மைக்கை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லும்போது அவரோட மனைவி வந்து இதில் ஆபத்துக்கள் நிறைய இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஜான் தான் சொல்கிறாரு, இதில் இவங்கள நிறைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பல தடவை டெஸ்ட் பண்ணியாச்சு. அதனால் இந்த மைக்கை உள்ள உடம்புல செலுத்துறதுனால எந்த ஆபத்தும் கிடையாது. அது கரெக்டாக அது கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிடும். அதே நேரத்தில் 1க்கு 3 மைக் வந்து நம்ம மினியேச்சர் பாய்ஸ் வந்து இருக்காங்க. அதில் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் 3 பேருக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால யாருமே அந்த தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சப்போர்ட்டிவாக பேசினார். வாட் இஸ் த சேஃப் ரூம் யூஸ்டு ஃபார்? சேஃப் ரூம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஆபத்தான காலகட்டங்களில் அந்த பெரிய பெரிய கம்பெனிஸில் அந்த ஏதாவது ஆபத்து வரும்போது அல்லது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தும்போது முடியாத காலகட்டங்களில் ஓய்வு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான பர்பஸ்க்காக இந்த சேஃப் ரூமை யூஸ் பண்ணுறோம். டிஸ்கஸ் த ஃபாலோயிங் கொஸ்டின் அண்ட் புட் forth your ideas in the class. Are we becoming too dependent on robots? Just your answer. Yes, there are also applications available that help human knowing about how they feel and what emotions they are experiencing. As more and more people becoming dependent on this application, this self-awareness, ability to think and processing information and other cognitive skills will diminish. நம்ம வந்து ரோபோவை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கோமான்னு கேட்டால் ஆமாம். நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த மனுஷங்களோட உணர்ச்சிகளையும் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுற மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. அதனால் மனுஷன் தன்னைத்தானே அந்த அவேர்னஸ் கம்மியாகுது. அவங்களோட சிந்திக்கும் திறன், ஆற்றல் இதெல்லாமே மங்கி போயிட்டு வருது. கேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரீப்ளேஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்? ஸ்டேட் ரீசன். நோ. No matter how many developments we see in the wide use of artificial intelligence, it is still not possible for artificial intelligence to replace human intelligence. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக அந்த மனுஷனுடைய இன்டெலிஜென்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து நோ. எவ்வளோ தான் தொழில்நுட்பங்கள் வளர்ந்துக்கிட்டே வந்தாலும் மனுஷனுடைய மூளையை ஒரு மெஷினால் அந்த இடத்த இடம் பிடிக்க முடியாது. Do you think creating robo with human thinking skill is a good idea? No. ஒரு ரோபோவை மனுஷனை மாதிரி யோசிக்கிற மாதிரி அந்த க்ரியேட் பண்ணுறது நல்ல ஐடியா தானா? ஆன்சர் நோ. If you get a chance to change the climax of the story, would you save Mike or Giri, or both, or neither? If I get a chance to change the climax of the story, I save Giri because Mike is able to dispose, so need to save it. அந்த கதையில் மைக்கு கடைசியில் செத்து போனதாக அந்த வருது. அதுக்கு பதில் உங்களுக்கு அந்த கதையை மாற்றுறதுக்கு வாய்ப்பு கிடச்சா அந்த டாக்டர் சயின்டிஸ்ட் கிரி கோரியும் மைக்கையும் சேர்த்து காப்பாற்றுவீங்களா, இல்லை மைக்கை மட்டுமா, அல்லது கிரி கோரியா சயின்டிஸ்ட்டை மட்டும் காப்பாற்றுவீங்களான்னு கேட்டிருக்கு. அதில் மைக்குன்றது ஒரு மெஷின், ரோபோட்டிக், அதை திரும்ப ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனால் கிரின்றது உயிர், அவர் இருந்தால் திரும்ப இதே மாதிரி மைக்கை நிறைய க்ரியேட் பண்ணவும் முடியும். அதனால் இந்த கதையில் மைக்கை காப்பாற்றலாம். வாட் கைண்ட் ஆஃப் ரோபோட் வில் யூ கிரியேட் இன் ஃப்யூச்சர் இஃப் யூ கெட் எ சான்ஸ்? வை? Robot
is public security, robot in education, robot at home, robot at co-worker, robot may take our job, they create job to auto, autonomous car, healthcare robot. எந்த மாதிரியான ரோபோட்டை எதிர்காலத்தில் க்ரியேட் பண்ணலாம்? பப்ளிக் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர மாதிரி, எஜுகேஷன் சம்மந்தமாக வீட்டு வேலைகள் செய்கிறதுக்கு, கோவொர்க்கர் கூட கம் சேர்ந்து செயல்படுறதுக்கு, தன்னைத்தானே ஓடக்கூடிய கார், ஹெல்த் கேர் ரோபோட்ஸ், இந்த மாதிரியான ரோபோட் க்ரியேட் பண்ணலாம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைட் த வேர்ட்ஸ். குவாண்டம், அஸ்ட்ரானமர், ஆந்த்ரோமார்ஃபிசம், ஹோலோசோனோகிராம், கார்னியம். Fill in the following blanks with suitable words. Dr. Alfred suffered inoperable cancer and refused any chemical treatment or radiotherapy. Alfred believed that his robotic invention Mike, a microbat that cured him better than any other treatment. His wife Tara reminded him that there is a lot of way to cure cancer, but he reassured yes, but Mike is one of them, and I think the best. Tara retails, how certain are you of miniature? That's an even newer technology that robots. Alfred replied, the miniature boy can reduce or restore Planck constants in the reasonable, precious manner, and those controls are built into Mike. He can make himself smaller or larger without affecting his surrounding. Alfred is proud of his experience as his name will be engraved in the history of principal designer of Mike. But he says my greatest feat will be that of having been successfully treated by a mini robot by my own choice, by my own innovative. It is dangerous, says Tara, his wife.